மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பரஞ்சோதியும் சின்ன தம்பியும் வீட்டுக்கு வராங்க. இங்க நம்ம சின்ன தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு அபிராமி ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கவும், எங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சின்ன தம்பி மேலே திருட்டு பட்டம் கட்டவும் இப்படி போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பரஞ்சோதி வந்து சின்ன தம்பியை கூட்டிட்டு வந்ததுன்னா நம்ம அபிராமிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கு. டேய் சின்ன தம்பி, என்னடா எங்கடா போயிட்டு இருந்த நீ? சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு இப்படி தான் பேகும் கையுமா போயிடுவியா? என்னடா என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபிராமி வந்து கேட்கவும், உடனே எங்கள் கோமதி இருந்துட்டு, அண்ணி, நாங்கள் எதுக்கு இவனை போய் ஏதாவது சொல்ல போகிறோம்? இவன் தான் எதுக்காக போனானோ கொஞ்சம் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள அம்மனோட தாலி எங்கன்னே தெரியல. இவன் கண்டிப்பாக எடுத்துன்னு போயிருந்தாலும் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சின்ன தம்பி இருந்துட்டு, ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் நான் பண்ணலம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எதுக்காகடா திப்புன்னு யாருக்குமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் சின்ன தம்பி இருந்துட்டு, அது வந்துமா அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறவும், உடனே இங்கே நம்ம சூடாமணி இருந்துட்டு, என்ன வந்து போயின்னு சொல்லிட்டு வந்துன்னு சொல்லி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, உண்மை என்னன்னு சொல்லுடா. என்னடா நீ மறைக்கிற? என்ன ஏதாவது நகையது திருடிட்டு போயிட்டியா? தாலியுமே காணோம். நீ தான் எடுத்துகிட்டு போயிருப்ப. உண்மையை சொல்லுடா, இல்லைனா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி சொல்லவும், உடனே அபிராமியும், சூடாமணி நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் சின்ன தம்பியை பேசாதீங்க. சின்ன தம்பி இந்த வீட்டோட பையன். அது மட்டும் இல்லாமல் அவனை நான் என் பெத்த பிள்ளையாக நினைக்கிறேன். அவன் கண்டிப்பாக அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கவே மாட்டான். என்றைக்குமே அவன் எனக்கு துரோகம்னு கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவனை நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி கத்தனதுமேங்க சூடாமணி சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே நம்ம சின்ன தம்பி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஐயோ அம்மா, என் மேலே இம்புட்டு நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் ஒரு நான் கேவலமான வேலையை செஞ்சுட்டேனே. அது கூட துளசியோ அம்மாவோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக மட்டுமே நான் அப்படி பண்ணேன். ஆனால் நான் துளசி அம்மா கழுத்தில் தாலி கட்டின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்களே. அது மட்டும் இல்லாமல் என்னை உயிரோட கூட விட மாட்டீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்ல வரைக்கும் கூட நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே குழம்பிக்கிட்டு இருக்கவும் உங்கள் சின்ன தம்பி உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, என்ன சின்ன தம்பி கேட்க கேட்க நீ சைலண்ட்டாகவே இருக்க, எதுக்காக நீ வீட்டை விட்டு போன? அதுவும் பேகும் கையுமா போயிருக்க. என்னடா அப்படி உனக்கு பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா இருக்க, என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல. என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேடா சின்ன தம்பி. இந்த வீட்டிலையே நீ தான் துளசிக்கு துணையாக இருக்கிறவன். அவளுக்கு காவலா எப்போவுமே அவள் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன்ல. நீயும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கல்ல, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல சின்ன தம்பி. அப்போது அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் இப்படி எங்களை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சின்ன தம்பி அழுதுகிட்டே, அம்மா, அது வந்துமா என் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் கனவு ஒரு மாதிரி கெட்ட கெட்ட கனவெல்லாம் வந்ததா. அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவும் அந்த டைமில் நைட்டில் எல்லாருமே நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் அம்மாவை பார்த்துட்டு காலையிலே திரும்பி வந்துடலான்னு சொல்லிட்டு தான்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி ஒரு வழியாக சமாளிச்சிடுறாங்க. சரி சின்ன தம்பி, நீ வா, நீ சாப்பிடு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம அபிராமி இருந்துட்டு, வா சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நம்ம சின்ன தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வந்து ஊட்டி விடுறாங்க. நம்ம சின்ன தம்பிக்கு பயங்கரமாக அழுகையாக வருது. கண்ணில் நிறைய தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. உடனே அபிராமிட்டு இருந்துட்டு, ஏ சின்ன தம்பி, நீ எதுக்காக அழுகிற? அழுகக்கூடாது சரியா? நீ என் பெத்த பிள்ளைடா. நீ உன்னை நான் என் பிள்ளையாக தானே பார்க்குறேன். இந்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம்ல. நான் ரொம்பவே தப்பிச்சு போயிட்டேன். ஊர் ஃபுல்லாக ஆள் விட்டு தேட சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா நான். எப்படியோ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சுடா சின்ன தம்பி. நீ வயிறார சாப்பிடுடா. நைட்டு கூட நீ சரியாக சாப்பிட்டே என்னன்னு கூட நான் கவனிக்கவே இல்லை. நீ சாப்பிடு சின்ன தம்பி, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி ஊட்டி விடுறாங்க. நம்ம சின்ன தம்பிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. துளசி அம்மா கழுத்தில் நம்ம தாலியை கட்டிட்டோம். ஐயோ இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவோட மனசு தாங்காதே. ஐயோ எனக்கு ஏன் இந்த கடவுள் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சிடுறாங்க. சரி சின்ன தம்பி, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரணும். நீ அப்புறமா ரெடி ஆகு சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அபிராமியுமே அவங்க ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. எப்படியாவது துளசி அம்மா கிட்ட சொல்லி நம்ம அந்த தாலியை கழட்டி நம்மக்கிட்ட கொடுக்க சொல்லணும். அந்த தாலியை கொண்டு போயிட்டு நம்ம கோவிலில் உண்டையில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி நினைக்கிறாங்க. இப்போது துளசியோட ரூமுக்கு போகிறாங்க. துளசிக்கிட்ட போயிட்டு, அம்மா,
நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் பேச வந்தேன். அந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டேன். உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் அப்போ இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ஒரே வழி தான் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு நான் தாலியை கட்டிட்டேன். மற்றபடி வேறு எந்த கெட்ட நோக்கமோ எண்ணமோ என் மனசில் இல்லவே இல்லை. தயவு செஞ்சு அந்த தாலி கழட்டி என் கையில் கொடுத்துருங்கம்மா. நான் அந்த கோவிலில் ஒன்றையில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம துளசி வந்து யோசிக்கிறாங்க. அது வந்து சின்ன தம்பி, இதை நான் கழட்டிட்டேன் அப்படின்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சின்ன தம்பி, நீ பாவம் அப்பாவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே எங்கள் சின்ன தம்பி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அதனால் என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆனால் நான் அபிராமி அம்மாவுக்கு துரோகம் என்றைக்குமே பண்ண மாட்டேன். நான் இப்போ கூட அப்படி நினச்சி எதுவுமே உங்கள் கழுத்தில் தாலி கட்டல. எப்படியாவது உங்களை நான் காப்பாற்றணுன்றதுக்காக மட்டுமே கட்டினேன். ஆனால் இதை அம்மா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மையாக இருக்கட்டும். நீங்கள் தாலியை கழட்டிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும். எனக்கு உயிரே இல்லைனாலுமே பரவாயில்ல. நான் என் அம்மாவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி சொல்கிறாங்க. எங்கள் துளசி வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம துளசியோட கனவுல வந்து நம்ம முத்து வந்து பேசியிருப்பாங்க. நீ சின்ன தம்பி கூட தான் வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம துளசி வந்து சத்தியம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சின்ன தம்பி இருந்துட்டு, என்னம்மா எதுக்காக நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த தாலி கழட்டி என் கையில் கொடுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே துளசி இருந்துட்டு, அது வந்து சின்ன தம்பி, சரிங்கம்மா நீங்கள் என் கையில் கழட்டி கொடுக்காதீங்க, நீங்கள் வாங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம நீங்களே அந்த தாலியை கழட்டி கோவில் உண்டையில் போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பியும் துளசியும் இப்போ கோவிலுக்கு போகிறாங்க. நம்ம அபிராமி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சின்ன தம்பியை அவங்க ரூமில் வந்து தேடுவோம். எங்கள் சின்ன தம்பி ஆளவே காணோம். சரி பட்டறைக்கு இது போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சின்ன தம்பி நம்ம துளசி கூட்டிக்கிட்டு தான் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காங்களே. இன்னொரு சைடு நம்ம பரஞ்சோதி வந்து எப்படியாவது தன்னோட பிள்ளையை நம்ம கண்டுபிடிச்சிடணும், தாயம்மா எங்கே இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க அதாவது ஒலையூருக்கு போயிட்டு அங்கே எங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம தாயம்மாவோட அட்ரஸ் வந்து நம்ம பரஞ்சோதிக்கு கிடைக்குது. இப்போ தாயம்மாவோட வீட்டுக்குமே போயிடுறாங்க. தாயம்மாவோட வீடு வந்து பூட்டி இருக்குது. அங்கே வந்த ஒரு பாட்டிமாவை கேட்குறாங்க, இங்கே இருந்த தாயம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்களாப்பா கொல்லப்புறத்தில் அதாவது நலத்தில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவள் எப்படியும் வர்றதுக்கு ஒரு 4-5 மணி ஆகிடும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பரஞ்சோதி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியோ தாயம்மாவோட வீட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது எம்பிட்டு நேரமானா ஆகட்டும், நம்ம உட்காந்து நம்ம பிள்ளை யார் எங்கே இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கே போகணும். வீட்டுக்கு போயிட்டு நம்ம அபிராமி கிட்ட நம்ம பிள்ளை இதோ இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தன்னோட பிள்ளையை கொண்டு போயிட்டு நம்ம வீட்டில் நிற்க வைக்கணுன்ற மாதிரி பயங்கர ஆசையாக அதாவது ஆர்வமாக இருக்காங்க. இன்னொரு சைடு தாயம்மா வந்து நிலத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ மயங்கி விழுந்துடுறாங்க. பக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டவங்க எல்லாருமே சேர்ந்து தாயம்மாவை தூக்கி மடி மேலே வச்சு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. ஆனால் நம்ம தாயம்மா வந்து எந்திரிக்கிறதில்ல. அவங்களுக்கு அடிக்கடிக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. இப்போது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இப்போது டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க மூச்சு வாங்கிறதுக்குமே நிறைய சிரமம் படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்லா சாப்பிட்றது கிடையாது. இவங்க சாப்பிடாததுனால தான் முக்கியமாக இப்போ மயக்கமே வந்திருக்கு. இவங்க கூட இருக்கிறவங்க யார், இவங்க ரிலேஷன் யாருன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கவும், ரிலேஷன் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். அவங்களுமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த அம்மா தனியாக மட்டும் தான் இருக்காங்க. எங்கள் கூட நிலத்தில் வேலை செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ தான் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், சரிங்க அவங்க பையன்கிட்ட நீங்கள் சொல்லி அனுப்பிடுங்க, இவங்க கூட ஒருத்தரவங்க இருந்தே ஆகணும், இவங்கள பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பரஞ்சோதி இங்கே தாயம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன 5 மணி ஆகுது, இன்னுமே தாயம்மா வரவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேலை கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், சீக்கிரமாக வந்துடுவாங்க, நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரஞ்சோதியுமே தாயம்மாவோட வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எங்கள் தாயம்மாவுமே அதாவது குளுக்கோஸ் எல்லாம் போட்டதுனால இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணதுனால நம்ம தாயம்மா வந்து எந்திரிச்சு அப்படி தான் நல்லா உட்காடுறாங்க. அவங்க கூட வந்தவங்க, தாயம்மா நீ மயங்கி விழுந்துட்ட, நீ நல்லா சாப்பிடணுமா, உன் கூட ஒருத்தவங்க பக்கத்தில் துணையாக இருந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது எல்லாத்தையுமே அவங்க சொல்லவும், தாயம்மாவுமே எனக்கு அடிக்கடிக்கு மயக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதுக்காக எனக்கு ஒரு காவலுக்கு ஆளாக வைக்க முடியும் அந்த அளவுக்கு நான் வசதியும் கிடையாது, ஏதோ இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாயம்மாவுமே அதை அவ்வளோவா கண்டுக்கிறது கிடையாது.
சரி தாயம்மா நம்ம கிளம்புவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்தவங்க சொல்கிறாங்க. சரி நம்ம போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. இப்போது அவங்க கூட வந்தவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. தாயம்மாவுமே அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கவும், இப்போது நம்ம பரஞ்சோதியை பார்க்குறாங்க. ஐயா, என்ன ஐயா இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க நீங்கள்? வளநாட்டோட ஜமீன் தானே, நாச்சியார் அம்மாவோட புருஷன் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, உங்கள் பேர் தானே தாயம்மா, உங்களை தேடி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தாயம்மா யோசிக்கிறாங்க, எதுக்காக இவர் நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நான் காப்பி தண்ணி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் உட்காரிங்களா ஐயா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நான் இப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பரஞ்சோதி வந்து தாயம்மா, உனக்கு சிவகாமியை தெரியும்ல, சிவகாமியோட அப்பாவை தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம தாயம்மாவுமே யோசிக்கிறாங்க. ஓ அவங்களா, ஐயோ எதுக்காக அவரை பற்றி இவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஒருவேளை சின்ன தம்பியை பற்றின விஷயத்த கேட்கறதுக்காக வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போ பரஞ்சோதி இருந்துட்டு, சொல்லுமா உனக்கு சிவகாமியையும் அவங்க அப்பாவையும் தெரியும்ல, ஏன்னா அவங்க வீட்டில் தானே நீ வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும் ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா அபிராமிக்கும் சிவகாமிக்கும் ஒரே நாளில் தான் பிரசவ வலி பிடிச்சது. அப்போது அபிராமிக்கு பிறந்த குழந்தைய சிவகாமியோட அப்பா உங்கள் கையில் தான் தூக்கி கொடுத்தாரமே, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு கொடுத்தாரமே, இப்போது அந்த குழந்தை உங்ககிட்ட தான் இருக்குன்றதையுமே எனக்கு இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட சொன்னார். எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். நானே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டேன். நமக்கு பிறந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கும் அபிராமிக்கும் பிறந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. என் குழந்தை எங்கம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் தாயம்மா இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ சின்ன தம்பி தான் அவங்களோட பிள்ளைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சின்ன தம்பி அபிராமி அம்மாவுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம இவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி வேணாலுமே இந்த சிவகாமிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிரும். முத்து தம்பியை அதாவது கொன்று போட்ட மாதிரி சின்ன தம்பியையுமே கொன்று போட்டுருவாங்க. அதெல்லாம் நம்மளால் தாங்கிக்க கூட முடியாது. சின்ன தம்பி ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழட்டும், ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே அவன் உயிரோடு இருக்கணும், அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக நம்ம மனசு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே பரஞ்சோதி இருந்துட்டு, என்ன தாயம்மா ஏன் இப்படி யோசிக்கிற, சொல்லு தாயம்மா, அவர் உங்ககிட்ட தான் குழந்தை தூக்கி கொடுத்தாரு, அந்த குழந்தை உங்ககிட்ட வளர்றதாகவும் சொன்னார், இப்போது உங்ககிட்ட தானே அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து ஐயா இல்லைங்க ஐயா, அப்படியெல்லாம் யாரும் என்கிட்ட இல்லை, நான் தனிமையாக தான் இருக்கேன், என் கூடலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாயம்மா வந்து மழுப்புறாங்க. இல்லை நீ சொல்கிறது பொய், உன்கிட்ட குழந்தை இருக்கிறதா அதாவது என் மாமா சொன்னார். இங்கே பாருங்க தாயம்மா, தயவு செஞ்சு என் குழந்தை விஷயத்தில் விளையாடாதீங்க. 10 மாதம் சுமந்து பெக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டன்றது உங்களுக்கு தெரியாது கிடையாது. தயவு செஞ்சு என்னுடைய பிள்ளை எங்கன்னு சொல்லிடுமா, என்னுடைய ஜமீனுக்கே வாரிசு வேணும், எங்களை அதாவது எங்களை பார்த்து அப்பா அம்மான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ரத்த பந்தம் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்தேன். முத்து போனதை நினச்சி நாங்கள் இப்போ வரைக்குமே வருத்தப்பட்டுக்கு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு பிறந்த குழந்தை உயிரோடு இருக்கிறத நினச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயம் இன்னும் அபிராமிக்கு கூட தெரியல. தனக்கு பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு அவள் முன்னாடி நிற்க வைக்கணும், அவள் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு காட்டணும் அப்படின்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவான்றதுக்காக தான் அவகிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமல் நான் இப்போது உங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக நீங்கள் கிடைச்சிட்டீங்க. தயவு செஞ்சு என் பிள்ளை எங்கே இருக்கான்ற விஷயத்த மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரஞ்சோதி வந்து ரொம்பவே தாழ்மையாக கேட்குறாங்க. இதை பார்த்து நம்ம தாயம்மாக்கே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஐயா, இல்லை ஐயா, கண்டிப்பாக அவன் உயிரோடு இருக்கிற விஷயம் சிவகாமி அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சிவகாமி அம்மா அவங்க பையனை கொன்று போட்டுருவா. இல்லை நான் அதை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாயம்மா வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற தாயம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், ஆமாங்க ஐயா, இது உங்கள் குழந்தைய பற்றி உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் நான் அந்த ஊருக்கு, அதாவது உங்கள் ஊருக்கு வளநாட்டுக்கு வந்தேன். சரி நானாக வந்து உங்ககிட்ட விஷயத்த சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க அப்படின்றதுக்காக சரி அவர்கிட்டயே, அதாவது சிவகாமி அம்மா இருக்காங்களே அவங்க அப்பாக்கிட்டேயே போயிட்டு சொல்லுவோம், அந்த உண்மையை வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவோன்றதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அவருமே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிறதா அப்போ தான் கேள்விப்பட்டேன். அப்போ தான்
அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப தான் சிவகாமி அம்மா அவங்க வீட்டு தோட்டக்காரங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுனது எல்லாமே கேட்டு நான் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டேன்யா. சொல்ல வந்த விஷயத்த இனிமேல் சொல்லக்கூடாது. சொன்னோம் அப்படின்னா நான் வளர்த்த பிள்ளைக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தேன்யா. அதனால தான் வந்த கையோட அப்படியே திரும்பி வந்துட்டேன்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பரஞ்சோதிக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிற, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு எனக்கு உண்மையை சொல்லு. இந்த சிவகாமியால் என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் எங்கள் தாயம்மா இருந்துட்டு, ஐயா முத்து தம்பி இருக்காங்க இல்லையா, அதான் நீங்கள் தான் அவங்களோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. அப்படி நினச்சி தான் வளர்த்தீங்க. அந்த முத்து ஐயாவை கொன்னது யார் தெரியுமா? சிவகாமி அம்மா. சிவகாமி அம்மாவோட தோட்டத்துக்கு வேலியில் கரண்ட்டு வச்சாங்க. அந்த கரண்ட்டை தொட்டு தான் முத்து ஐயா சாவறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருந்தப்போ இங்கே சிவகாமி அம்மாவும் அந்த தோட்டக்காரனும் பார்த்துட்டு சிவகாமி அம்மா கூட அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகல. இவன் அபிராமியோட பிள்ளை தானே, செத்தா சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துடிச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தவங்க சிவகாமி அம்மா. அப்படிப்பட்டவங்களுக்கு அபிராமி அம்மாவோட குழந்த உயிரோடு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பரஞ்சோதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன, அப்போது முத்துவோட சாவுக்கு இந்த சிவகாமி தான் காரணமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவ, மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த சிவகாமிக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? மனித பிறவின்றது என்ன? கடவுள் நம்மளை எல்லாருமே படைச்சிட்டான். அதுக்காக சண்டை அது இதுன்னு வரதான் செய்யும். என்னதான் சண்டையாக இருந்தாலும், என்னதான் எதிரியாகவே இருந்தாலுமே ஒரு உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் காப்பாற்ற தானே முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிவகாமி இப்படி முத்துவை அநியாயமாக கொன்னுட்டாலே பாவி அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாருங்கள் தயம்மா, நான் கண்டிப்பாக என் பிள்ளைக்கு எதுவும் ஆக விடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் தவம் இருந்து பெத்த பிள்ளை கண்ணில் பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? தயவு செஞ்சு சொல்லுங்கள் தாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயம்மா இருந்துட்டு, இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்கறதுனால தான் சொல்கிறேன். ஆனால் சின்ன தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்கிற தாயம்மா? சின்ன தம்பியா? ஆமாய்யா, சின்ன தம்பி தான் உங்களுக்கு பிறந்த குழந்த. அவனை தான் நான் வளர்த்தேன். பெற்றவங்க அபிராமி அம்மா தான், வளர்த்த அம்மா மட்டும் தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பரஞ்சோதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்ணு முன்னாடியே பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இப்படி ஊரெல்லாம் சுற்றி தேடிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. தாயம்மா, உண்மையாகவே உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கணும். என் பிள்ளைய ரொம்பவே பத்திரமா நல்ல பொறுப்பான பையனாக வளர்த்துருக்கீங்க. ரொம்பவே நம்பிக்கையான ஆள் அவன். அபிராமி சின்ன தம்பியை தன்னோட பெத்த பிள்ளையாக தான் நினைக்கிறா. அவன் மேலே அவ்வளவும் நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போது அவன் தான் உண்மையான அபிராமி, அதாவது எங்களுக்கு பிறந்த குழந்தைன்ற விஷயத்த நான் அவள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அபிராமி சந்தோஷத்துலேயே மிதக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பரஞ்சோதி வந்து சொல்கிறாங்க. தாயம்மா இருந்துட்டு, ஐயா ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் சிவகாமி அம்மாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சின்ன தம்பிக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க. சின்ன தம்பி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாயம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பரஞ்சோதி ரொம்பவே சந்தோஷமாக இப்போ அபிராமியை பார்க்குறதுக்காக காரில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அபிராமி பரஞ்சோதிக்கு கால் பண்ணுறாங்க. இப்போது கால் அட்டன் பண்ணி, என்னம்மா சிவகாமி அப்படின்னு சொல்லி என்னம்மா அபிராமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க, போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் இன்னுமே காணோம். சின்ன தம்பியுமே எங்கேயோ போயிட்டுருக்கான். கோவிலுக்கு போகணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த சின்ன தம்பியுமே காணோம் ஆளவே. நீங்களும் ரொம்ப நேரம் ஆச்சு போயிட்டு, எப்போங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதோ அபிராமி உடனே நான் கிளம்பி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே நம்ம துளசிக்கிட்ட நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, சின்னம்மா தயவு செஞ்சு அந்த தாலி கழட்டி உங்கள் கையாலேயே கோவில் உண்டையில் போட்டுருங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தாலியை கழட்டுறதுக்காக வரவும் அப்போது துளசியோட அம்மா வந்து அங்கே நிற்கிறாங்க. துளசியோட அம்மா இருந்துட்டு, என்ன பண்ணுற துளசி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்கவும் உடனே ரொம்பவே அதிர்ச்சியோடு இங்கே நம்ம துளசி திரும்பி பார்க்கவும் எங்கள் துளசியோட அம்மா இருந்துட்டு, துளசி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அது வந்து எப்படி உன் கழுத்தில் தாலி வந்தது? அப்போது அந்த சித்தர் சொன்ன மாதிரியே உன் கழுத்தில் அன்னைக்கு மறுதாலி ஏறிச்சா? அம்மா, உன் கழுத்தில் தாலி கட்டினது யார்? ஏன் நீ இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச?
அந்த சித்தர் அப்போவே சொன்னார், உன் ஜாதகத்தில் மறுதாலி யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ என்கிட்ட மறைச்சிட்டு. அப்போது 15ஆம் தேதி கார்த்திகை 15ஆம் தேதி உன் கழுத்தில் தாலி ஏறி இருக்கு. சரி சரி, நல்ல விஷயந்தான். ஆமாம், எதுக்காக இப்போது தாலியை கழட்டணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு துளசி, உன் கழுத்தில் மறுதாலி ஏறினது தான். இனிமே நீ அந்த தாலியெல்லாம் கழட்டவே கூடாது, சரியா? அம்மா, உன் கழுத்தில் தாலி கட்டினது யார்? சொல்லு துளசி, சொல்லு துளசின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சின்ன தம்பி இருந்துட்டு நம்ம துளசியோட அம்மா கிட்ட, அம்மா தயவு செஞ்சு அந்த தாலி கழட்டி உண்டியலில் போட விடுங்கம்மா, நீங்கள் ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த தாலியை கழட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சின்ன தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க? என் பொண்ணோட வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் சித்தர் சொன்னார், சீக்கிரமாகவே மறுதாலி யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது துளசி கழுத்துலையுமே தாலி இருக்குது, ஆனால் யார் கட்டினதுன்னு தெரியல. ஆனால் அந்த தாலியையுமே கழட்டி உண்டியலில் போட சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, அந்த தாலியை துளசி கழட்டவே கூடாது. அந்த தாலி கட்டினது யாருன்னு சொல்லுங்கள் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு துளசியோட அம்மா வந்து கேட்கவும், உடனே இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, அம்மா அந்த தாலி கட்டினதே நான் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட துளசியோட அம்மா பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. இங்கே பாருங்கம்மா, நானும் துளசி அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சியோ இல்லை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோ அப்படியெல்லாம் நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே கிடையாது. துளசி அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அந்த தாலியை அவங்க கழுத்தில் கட்டினேனே தவிர மற்றபடி வேறு எந்த நோக்கமும் என்னுடைய மனசுலையும் இல்லை சின்னம்மா மனசுலையுமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. வீரபாண்டி ஊருக்கு போனது மருந்து எடுத்த விஷயம்னு சொல்லிட்டு வந்த பிரச்சனை, எதனால் தாலி கட்டினாரு அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே சின்ன தம்பி ரொம்பவே விரிவாக இங்கே துளசியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம துளசியோட அம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. சரிங்க சின்ன தம்பி, நடந்தாவே இருக்கட்டும், என் பொண்ணு துளசி அந்த தாலியை கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் சின்ன தம்பி இருந்துட்டு, ஐயோ அம்மா, ஏம்மா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? என் துளசி அம்மா அவங்க கடவுள் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் என் அபிராமி அம்மா அதை விட என்ன உசரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் என்னால் துரோகம் பண்ணவே முடியாது. சின்னம்மா, நீங்கள் தாலியை கழட்டுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம துளசியுமே தாலியை கழட்ட வரப்போ இங்கே நம்ம துளசியோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு துளசி, நீ மட்டும் அந்த தாலியை கழட்டிட்ட அப்படின்னா அடுத்த செகண்டு சின்ன தம்பி உயிரோடவே இருக்க மாட்டான், அவன் உயிரோட விளையாடாதா அப்படின்னு சொன்னதுமே இங்கே துளசி பயப்படுறாங்க, தாலியை கழட்டவே மாட்டேங்கிறாங்க. உடனே துளசி கிட்ட, அம்மா சின்னம்மா நீங்கள் கழட்டுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நீங்கள் வேற பயன்படுத்துறீங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாது, அப்படியே நடந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே துளசி இருந்துட்டு, இல்லை சின்ன தம்பி, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீங்கள் ஏன் உயிரையும் அத்தையோட உயிரையும் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க. ஆனால் நான் இந்த தாலியை கழட்டி உங்களுக்கு ஏதாவது விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சி என்னால் தாங்கிக்கவே முடியாது சின்ன தம்பி. கண்டிப்பாக இந்த தாலியை நான் கழட்டவே மாட்டேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கடவுளே, ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்த, எதுக்காக இப்படி என் வாழ்க்கையில் இப்படி நீ சோதனை பண்ணிக்கிட்டே இருக்க. என்னுடைய கழுத்தில் முத்து தாலி கட்டினது அடுத்த செகண்டே அவர் இறந்து போயிட்டாரு. இப்போது இவர் யதார்த்தமாக என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தாலி கட்டியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனை அமைச்சு வச்சு இப்போ தாலியும் கட்டிட்டாரு, என் உயிரையும் காப்பாற்றிட்டாரு. ஆனால் இந்த தாலியை கழட்ட முடியாமல், கழுத்தில் போட்டுக்கவும் முடியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் கடவுளே இப்படி என்னை சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம அபிராமி சின்ன தம்பிக்காக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, வரதில்லை. இப்போது பாண்டியன்கிட்ட கார் எடுத்துகிட்டு வாடா பாண்டியா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், இன்றைக்கி கம்பல்சரி நான் கோவிலுக்கு போயே ஆகணும், எனக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பாண்டியனும் அபிராமியும் அதே கோவிலுக்கு வராங்க. இப்போது இங்கே நம்ம துளசி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. துளசியோட கழுத்தில் தாலி தொங்கிக்கிட்டு இருக்கு. துளசியோட அம்மாவுமே நீ தாலி கழட்டவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், சின்ன தம்பி கழட்டியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இப்படி இவங்க 3 பேருக்குள்ளே வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம பாண்டியனும் அபிராமியும் வராங்க. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாண்டியன் வந்து பார்க்குறாங்க. அம்மா, பெரியம்மா அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம துளசியை பார்த்த அபிராமி, என்ன இவங்க இங்கே வந்து இருக்காங்க, இந்த சின்ன தம்பி பட்டறைக்கு போயிருக்கான்னு தான் நினச்சேன், கோவிலுக்கு வந்திருக்கான், நானும் கோவிலுக்கு வரதா தான் சொல்லியிருந்தேன், என்ன மட்டும் விட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அபிராமி சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தான் கூப்பிட்றாங்க. இங்கே நம்ம துளசி, சின்ன தம்பி எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே சின்ன தம்பிக்கிட்ட வந்து, என்ன சின்ன தம்பி, நான் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்லி தானே வச்சுருந்தேன், ஏன் என்னை மட்டும் விட்டுட்டு துளசியை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே துளசியும் சின்ன தம்பியும் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே துளசியோட அம்மா இருந்துட்டு, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் துளசியோட கழுத்தில்
கழுத்தில் தாலி தொங்கிக்கிட்டு இருக்கு. உடனே பாண்டியன் இருந்துட்டு, பெரியம்மா அங்கே பாருங்க துளசியோட கழுத்தில் தாலி இருக்குது. சின்ன தம்பி துளசி கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் போல. 2 பேருமா சேர்ந்து இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. துளசியோட அம்மாவுமே இதில் உடந்த போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவும் இதை கேட்ட அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன துளசி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி பயங்கர சத்தமாக கோவமாக கேட்கவும் நம்ம துளசி திக்கி திணறாங்க. நம்ம சின்ன தம்பியை பல்லார்னு 4 அறை விடுறாங்க. சின்ன தம்பி இப்படி ஏன் முதுகில் குத்திட்டியேடா, உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். துளசிக்கு பாதுகாப்பாக இருப்புன்றதுக்காக தான் உன்னை நான் துளசி கூடவே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நீயே எனக்கு வினையாக வந்து நிற்கிறியேடா, துளசி கழுத்தில் தாலி கட்டி தொலைச்சிட்டியேடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம பரஞ்சோதியுமே விஷயத்த சொல்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக அதே கோவிலுக்கு வரவும் இங்கே சின்ன தம்பியை பயங்கரமாக அடி பொழந்துக்கிட்டு இருக்காங்க அபிராமி. உடனே பரஞ்சோதி ஓடி வந்து அபிராமி சின்ன தம்பி அடிக்காத, அபிராமி சின்ன தம்பி அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க என்ன இவன் பண்ண வேலைக்கு இவனை கொன்னே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அபிராமி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பரஞ்சோதி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அபிராமி ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அபிராமி. சின்ன தம்பி வேறு யாரும் இல்லை, நமக்கு பிறந்த குழந்தை தான், நீ 10 மாதம் சுமந்து பெத்த பிள்ளை இந்த சின்ன தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம அபிராமிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, பயங்கர சந்தோஷமும் படுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு திருதுப்புன்னு வந்து இப்படி சொன்னால் நான் எப்படிங்க இதை நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் தான் இப்போது சிவகாமியோட அப்பா வந்து சொன்ன விஷயம், தாயம்மாவை தேடி போன விஷயம், தாயம்மா சொன்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லைனாக எங்கள் அபிராமி கிட்ட சொல்லவும் அபிராமி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சின்ன தம்பியை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்ன தம்பி நான் பெத்த பிள்ளையாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இனி என்ன நடக்கும்